மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து அவரை சேரணும். என்ன செய்யணும்? மேலும் எப்போது அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நம்ம ஏவப்பட்டுக்கிட்டே இருக்கணுங்க. நான் வாலிப பையனாக இருக்கும்போது ஒரு சபையில் மத்தியானம் சாப்பாடு போடுவோம், ஏழைகளுக்கு சாப்பாடு போடுவோம். அதெல்லாம் ஏழைங்க உட்காந்து சாப்பிடுவாங்க. ஒரு நாள் நான் சமபந்தி, நான் வந்து திராவிட பெண்ணிலேருந்து வந்து அதில் உட்கார போனேன். ஒரு அண்ணன் கூப்பிட்டாங்க, தம்பி நீங்களும் அதில் உட்காராதீங்க தம்பி, நீங்கள் நல்லா படிச்சுக்க வேலை பார்த்துருக்கீங்க, இதெல்லாம் சபைக்கு வர்ற ஏழைங்க அவங்க மத்தியானம் சாப்பாடு போடுறோம். அந்த சாப்பாடு பரிமாறுறவங்கெல்லாம் பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் போய் பிரியாணி சாப்பிடுவாங்க. இங்கே சாப்பாடு பரிமாறிட்டு பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் போய் பிரியாணி சாப்பிடுவாங்க. அந்த வாலிபத்தில் எனக்குள்ள ஒரு தாக்கத்தை உண்டாக்கிச்சு. 1990 செப்டம்பர் மாதம் 9 நம்முடைய கர்மையில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் வாரத்திலிருந்து வந்தவங்க யாரும் பசியாக பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் அம்மாவை பேசி சாப்பாடு போட ஆரம்பித்தோம். இந்த அன்பின் விருந்து 2 பேரும் போய் தான் மார்க்கெட்டில் ஜாமான் வாங்கிட்டு வரும். எங்கே சீப்பாக கிடைக்குன்னு தேடி போகும். பெருமைக்காக சொல்லலைங்க. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 17 கிலோ அந்த வெஜிடபிள் வாங்கணும். அந்த 17 கிலோ பேக் அம்மா கையில் தூக்கிட்டு வருவாங்க. அந்த கோடு நான் கையில் பார்த்துருக்கேன். அந்த பேக்கை தூக்கின கோடு கையில் பார்த்துருக்கேன். அப்படிதான் இந்த அன்பின் விருந்து ஆரம்பிச்சு. பிரியமானவள், இந்த 34 ஆண்டுகளாக ஒரு நாள் கூட அது நிற்கலை. கவனிக்கிறோம். வெறும் சாப்பாட்டு காரியத்துக்காக சொல்லலை, இந்த வசனத்துக்கு ஒரு வெளிச்சம் தருவதற்காக மாத்திரம் சொல்லுகிறேன். அன்புக்கும் நற்கிரியைகளுக்கு நம்ம ஏவப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு நல்ல கிரியை செய்யணும், ஏதாவது ஒரு நல்ல கிரியை செய்யணும். ஆனால் நம்ம ஒருத்தருக்கு போய் உதவி செய்தோம், அவங்க ரொம்ப ஏழ்மையாக இருக்காங்க, அந்த பிள்ளை படிப்புக்கு நம்ம செய்வோம் அப்படின்னு உதவி செய்தோம்னா நம்ம செய்கிறது அவங்க தெரிஞ்சு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா ஆண்டவர் நமக்கு ஒன்றுமே செய்ய மாட்டார். ஏன்னா நம்ம செய்தோம், அதுக்கு பதில் நமக்கு தேங்க்ஸ் கிடச்சிடுச்சு. டிரான்சாக்ஷன் இஸ் ஓவர். அதனால தான் வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது, யார் செய்தான்னு தெரியக்கூடாது. ஆண்டவர் அவங்க துதிக்கணும், ஆண்டவர் அவங்க ஸ்தோத்தரிக்கணும். அப்போ ஆண்டவர் நம்ம ஆசீர்வதி. அதனால தான் நீங்கள் தான தர்மம் செய்யும்போது உங்களுக்கே கூட தெரியக்கூடாது. இருக்கட்டும் பிரியமானவர்களே, நம்ம ஒருவர் கவனிக்கணும். எதற்காக கவனிக்கிறோம்? அன்புக்கும் நற்கிரியைகளுக்கு ஏவப்படும்படி நம்ம இருக்கிற சமுதாயத்தை கவனிக்கணும். ஏதாவது செய்யலாமா, ஏதாவது இவங்களுக்கு செய்யலாமா, என்ன செய்யலாம், யார் தேவனுடைய சமூகத்தில் பிரவேசிக்க முடியும்? எப்போதும் அந்த உள்ளம் அன்பு நற்கிரியை செய்யணும்னு சொல்லி அது மூலமொழியில் ஸ்டேரிங் அப்படி கலங்கிக்கிட்டே இருக்கும்.